மதியம் 1 மணிக்கு நடந்து போகிறீங்க, திடீர்னு ஒரு மேகம் மேலே வருதுன்னா அந்த வெயிலிருந்து நம்ம பாதுகாக்கப்படுவோம். ஒரு நிழலுக்குள்ள இருக்கிறோம் என்றால் அந்த நிழலுடைய பிரசன்னத்துக்குள்ள நாம் இருக்கிறோம்னு அர்த்தம். சர்வ வல்லவருடைய பிரசன்னத்துக்குள்ள அந்த நிழலுக்குள்ள எப்பொழுதுமே தங்குகிறோம் என்றால் அவர் பாதுகாப்பார், பராமரிப்பார், வழி நடத்துவார், ஒரு தீங்கு அணுகாமல் நடத்துவார். சங்கீதம் 91, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடன் நிழலில் தங்குவான். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் என்றால் அந்த மறைவிடத்திலேயே நிரந்தரமாக இருக்கிறவன் பாதுகாக்கப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டிய சில முக்கியமான காரியங்கள், இது லா கிடையாது. தேவனோடு இருக்கிறவன், தேவனோடு வாசம் பண்ணுகிறவர், அந்த நிழலுக்குள்ளாகவே இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய எல்சடாய் தேவனுடைய நிழலில் தங்குகிறவன். நிழல் என்றால் ஒரு பாதுகாப்பு. இப்போ வெயில் உச்சக்கட்டத்தில் இருக்கிறது, மதியம் 1 மணிக்கு நடந்து போகிறீங்க, திடீர்னு ஒரு மேகம் மேலே வருதுன்னா அந்த வெயிலிருந்து நம்ம பாதுகாக்கப்படுவோம். ஒரு நிழலுக்குள்ள இருக்கிறோம் என்றால் அந்த நிழலுடைய பிரசன்னத்துக்குள்ள நாம் இருக்கிறோம்னு அர்த்தம். சர்வ வல்லவருடைய பிரசன்னத்துக்குள்ள அந்த நிழலுக்குள்ள எப்பொழுதுமே தங்குகிறோம் என்றால் அவர் பாதுகாப்பார், பராமரிப்பார், வழி நடத்துவார், ஒரு தீங்கு அணுகாமல் நடத்துவார். இது வந்து போற வாழ்க்கை அல்ல. நினைச்சா கர்த்தரை தேடுவேன், நினைக்கலன்னா கர்த்தரை தேட மாட்டேன்னு வாழ்ற வாழ்க்கை இல்லை. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பேன், தேவனை சார்ந்திருப்பேன் என்றால் அந்த நெல்ல தங்குறவன். 2வது வசனம், நான் கர்த்தரை நோக்கி நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். கையில் வந்து சொல்லுவோம். நான் கர்த்தரை நோக்கி நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஆமென். நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன். இந்த சங்கீதத்தில் நம்பியிருக்கிறவன் சொல்லுவேங்கிறார். இந்த சங்கீதம் முழுவதும் பாதுகாப்பை குறித்த சங்கீதம். கர்த்தரனை பாதுகாப்பார், பராமரிப்பார், ஒரு தீமையும் ஒரு கொள்ளை நோயும் என் வாழ்க்கையில் வராமல் என்னை பாதுகாப்பார் என்று அவரை சார்ந்திருக்கிறேன். அப்படி சொல்லிட்டு தான் 16ஆம் வசனம் சொல்லுகிறார், நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காமிப்பேன். 16வது வசனம் நம்முடைய வாழ்க்கையின் பங்காக இருக்க வேண்டும். நீடித்த நாட்களாக இருக்கணும், திருப்தி ஆகிற வரை இருக்கணும். இந்த பூமியில நோய் இல்லாமல், வியாதி இல்லாமல் உங்கள் வாழ்க்கை குறித்த தேவனுடைய நோக்கங்கள், திட்டங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தீர்க்காயுசோடு நீடித்த நாட்களாக இருக்கணும். நீடித்த நாட்கள்னா பைபிள் படி நீடித்த நாட்கள். ஆபிரகாம் 175 வயசு இருந்தாரு அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? அப்படி தீர்க்காயுசோடு வாழ்ந்து நிறைவாக வாழக்கூடிய வாழ்க்கை. அப்படி வாழ வேண்டுமென்றால் கர்த்தர் உங்களை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவித்திருக்கணும், பாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்புவித்திருக்கணும், இந்த உலகத்தில் வருகிற பலதரப்பட்ட தீமையிலிருந்து உங்களை தப்புவித்திருக்கணும். ஒரு வியாதி போச்சுன்னா இன்னொரு வியாதி வந்துக்கிட்டே தான் இருக்கு. டெய்லி எது அப்டேட் ஆகுதோ வியாதி குறித்த நியூஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கு. நிறைய வைரஸ் வருது, அது வருதுன்னு. எந்த வைரஸ் வந்தாலும் கர்த்தர் உங்களை பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கு தப்புவித்து தீர்க்காயுசோடு வாழ வைப்பார். கவனிக்கிறீங்க? பிசாசு ஒவ்வொரு நாளும் அழிப்பதற்கு பிளான் பண்ணுறாங்க. இதில் அழிச்சிடணும், அதில் அழிச்சிடணும், அதில் காலி பண்ணிடணும். அவன் எத்தனை பிளான் பண்ணாலும் அத்தனை பிளான்ல இருந்து நம்ம மிஸ் ஆகணும். அது அவனுக்கு கனவாகவே இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனோட வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டும். அதுக்கு பிரதானமான காரியம் கர்த்தருடைய சமூகத்தில் தேவனோட வார்த்தையை கேட்டு தேவன் நமக்கு என்னவா இருக்கிறாரோ அந்த நிழலுக்குள்ள பிரசன்னத்துக்குள்ள வாழணும். கையில் வந்து சொல்லுவோம், நான் ஒவ்வொரு நாளும் சர்வ வல்லமையுள்ள எல்சடாய் தேவனுடைய நிழலில் வாழ்கிறேன். ஆமேன், ஆமேன். இதையெல்லாம் தாவீதினோட வாழ்க்கையில் பார்க்கலாம். தாவீதினோட வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், சவால்கள். எனக்கும் மரணத்துக்கும் 1 முழ தூரம் தாங்கிறார். மரணம் அவரை சூழ்ந்திருந்தது. எந்த நேரத்திலையும் என்ன காரியங்கள் நடக்கலாம் என்கிற நிச்சயமற்ற சூழ்நிலையில் வாழ்ந்த மனிதனை கர்த்தர் பாதுகாத்தார், பராமரித்தார். எவ்வளவோ தீமைகள் வந்தது, எவ்வளோ கஷ்டங்கள், இக்கட்டுகள் வந்தது. அத்தனையிலிருந்தும் கர்த்தர் அந்த மனிதனை பாதுகாத்து பராமரித்து நிறைவாக நடத்தி வந்தார். 17 வயசுல கோலியாத்தை சந்திக்கிறார். அதுக்கு முன்னாடி சிங்கங்களை பார்த்துருக்கிறாரு, கரடியை பார்த்துருக்கிறாரு. ஆடு மேய்க்கும் பொழுது யூதயா வனாந்தரத்தில் தீமையான ஒரு பகுதிகளில் தான் மேய்ச்சிருக்கிறார். அதிலிருந்து கர்த்தர் காப்பாற்றிருக்கிறாரு. கோலியாத்தை சந்திக்க போகும் பொழுது கோலியாத்துடைய இராணுவமும் எதிரி இராணுவமும் இவன் கதை முடிஞ்சு நினச்சிருக்கோம்.
இங்கேருந்து அனுப்புனாங்க பார்த்தீங்களா, அவனும் நினச்சிருப்பான் அவன் கதை அவ்வளோதான் நினச்சிருப்பான். அவனோட அண்ணன் தம்பி அத்தனை பேர் நினச்சிருப்பான் அன்னையோட அவன் கதை முடிஞ்சு நினச்சிருப்பான். அத்தனையின் மத்தியில் கர்த்தர் அந்த மனிதனை பாதுகாத்து நிறைவாக வழி நடத்தினார். அதுக்கப்புறம் சவுல் அவனை கொல்லணும்னு நினைச்சார். அத்தனை கர்த்தர் அவனை காப்பாற்றினார். எத்தனை கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் மத்தியிலையும் கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை கொண்டு என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அத்தனை காரியங்களையும் தாவீதை கொண்டு செஞ்சார். பவுலுடைய வாழ்க்கையில் கப்பற் சேதம், கடல் சேதம், அடி உத, கல்லறிஞ்சு ஒரு இடத்துல செத்து போயிட்டாருன்னு போறாங்க. அப்படி இருந்தும் நிறைவாக வாழ்ந்து சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், நீதியின் கிரீடம் எனக்காக காத்திருக்கிறார். அப்படித்தான் நீங்கள் வாழணும், நிறைவாக வாழணும், குறைவில்லாமல் வாழணும். தேவன் நமக்காக என்னென்ன வைத்திருக்கிறாரோ அத்தனையும் நிறைவேற்றி தீர்க்காயுசோடு வாழணும். அதற்கு தேவன் நம்மை சிறு வயதிலிருந்து ஆதரித்து பாதுகாத்து நம்ம எங்கே கொண்டு போய் விடணுமோ அங்கே கொண்டு போய் விடணும்.